பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மெண்டிங் வால் யூனிட் 6ஓட டீட்டெயில்டு போய்ட்ரு. இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து சீக்கிரமே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நமக்கு சீக்கிரம் எக்ஸாம் வந்துடும், அதனால் கொஞ்சம் படிக்கிற நேரத்தை அதிகரிக்கணும். சரிங்களா? மெண்டிங் வால் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதியிருக்கிறாரு. அபவுட் த ஆத்தர் வந்து born on March 26, 1874 in San Francisco, California. அவர் மார்ச் 26 1874 பிறந்திருக்காரு. அவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா லாரன்ஸ் ஹை ஸ்கூலில் 1893-94 டீச்சர்ஸ் இன் லோக்கல் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க்ஸ் இன் மில்லுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி எ பாய்ஸ் வில் பப்ளிஷ்ட் இன் 1913. செகண்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் பூஸ்டன் பப்ளிஷ்ட் இன் 1914. ஃபாலோட் மெனி வால்யூம் ஆஃப் போயட்ரி like Mountain Interval 1916, New Hampshire 1923, West Running Brook 1928, A Further Range 1936. இது வந்து A Witness Tree 1942, A Mask of Reason 1945, A Mask of Mercy 1947. இது வரைக்கும் அவர் பப்ளிஷ் பண்ண போயம்ஸ். சரிங்களா? Frost was honored frequently during his lifetime, receiving 4 Pulitzer Award. அவர் வந்து அமெரிக்கன்ஸ் லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா புலிட்சர் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து ஃப்ராஸ்ட் வந்து 4 புலிட்சர் அவார்டு வாங்கியிருப்பார். சரிங்களா? On July 22, 1961, Frost was named Poet Laureate of Vermont. அவர் வந்து 61 வந்து பார்த்தீங்க அப்படின்னா Poet Laureate அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருப்பார். In 1963, Frost died in Boston. Mending Wall was included the volume North of Boston. North of Bostonல தான் Mending Wall பப்ளிஷ் ஆயிருக்கு. Narrates a story drawn from rural New England. சரிங்களா? ஸ்டோரியோட பிகின்ஸ் என்ன அப்படின்னா something there is that doesn't love a wall, that sends the frozen ground swell under it, that spills the upper boulders in the sun and make gaps even two can pass a breast. அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே என்ன சொல்கிறாரு அவர்னா இயற்கை கூட அந்த வாலை நேசிக்கல அப்படிங்கிறது தான். சரிங்களா? The poem shows the clash between the two opposite life. According to Frost, nature doesn't love the wall, but due to the unknown force, walls are distant, so the stones fall down, they make gaps so that two reasons can pass through it. It might be the work of hunters. Frost made many repairs, but the gaps are still there. Probably the hunters do it so that the rabbit cannot hide. That is in the open place can be easily caught by the yelping dogs. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இயற்கை கூட விரும்பலை அந்த சுவரை, ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டோம் அன்னோன் ஃபோர்ஸ், அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த கட்டிட்டோம். ஆனாலும் அதில் நிறைய 2 பர்சன்ஸ், அதாவது 2 பர்சன்ஸும் வந்து அதை எழுப்பியாச்சு. ஸ்டோன்ஸ் எல்லாம் அதுலேருந்து விழுந்துடுச்சு. கீழே விழுந்துட்டதுனால ஆள் ஒருத்தர் வந்து போகிற அளவுக்கு அதில் கேப் இருக்குது. இப்போ அதை நம்ம ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது யார் ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க? நல்லா அந்த சுவரை யார் உடைச்சிருப்பாங்க? ஹண்டர்ஸ் உடைச்சிருப்பாங்களா, இல்லை ரேபிட் வந்து போகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டுருக்குமா? பட் ரேபிட் வந்து ஓப்பன் பிளேஸில் இருக்காது இல்லையா, அது இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ அதை ஹண்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. The gaps on the wall were noticed by the neighbors. They are living beyond the hill. He comes in springtime for mending of wall. அதாவது மெண்டிங் வால் பார்க்கறதுக்கு அவர் எப்போ வருவார்னா ஸ்ப்ரிங் சீசனில் அங்கே தான் இருப்பார். He complains to Robert Frost about the gaps. They join together and build up the wall once again. Each one gathers the boulders which fall down. Some stones are rough irregular lows and some stones லுக் லைக் பால்ஸ். அதாவது நிறைய வந்து என்ன பண்ணுது, அந்த கல்லுங்கள்லாம் வந்து பால் மாதிரி ஒன்று வந்து விழுது. அதை எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா நெய்பர் சொல்கிறாரு. சரிங்களா? Says, I let my neighbor know beyond the hill, and on a day we meet to walk the line and set the wall between us once again. We keep the wall between us as we go to each boulders that have fallen to each. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஸ்டோன்லாம் கீழே விழுறது மறுபடியும் நம்ம எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுது, அது ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, ரிமைண்ட் பண்ணுறது. Then he says he appeals to the stones to remain fixed at least till they go away. அதனால் அந்த பிளேஸில் அது போய் ஃபிக்ஸ் ஆகலை. Their finger become rough because of handling the stones, he says. அந்த கல் எடுத்து நம்ம மேலே வைக்கிற இடத்துல அது சரியாக நிற்க மாட்டேங்குது, மறுபடியும் அந்த கல் கீழே தான் விழுது. அதனால் நம்ம கைகள் வந்து என்ன ஆகுது, ரஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Stay where you are until our backs
or turned. We wear our fingers rough with handling them. அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கையெல்லாம் rough ஆயிடுச்சு. The poet is not interested. He calls it as an outdoor game. Suddenly he says we do not need the wall. அவர் என்ன சொல்றாரு, அவுட்டோர் கேம்லாம் விளையாடுறதுக்கு இந்த இடத்துல நல்லா வசதியே இருக்கும். சடனாக இதுதான் சொல்லிட்டாரு அவர் போயட்னா, இந்த இடத்துல வாலே கட்ட வேண்டாம், தேவையில்லையே அப்படின்ட்டாரு. Oh, just another kind of outdoor games, one on a side. It comes to little more. There where it is, we do not need the wall. நமக்கு அங்கே வால் வேண்டாம். He is all pine. அண்டு அவரது வந்து பைன் ட்ரீயும் இவரது வந்து ஆப்பிள் ஆர்ச்சர்டு. மை ஆப்பிள் ட்ரீஸ் வில் நெவர் கெட் அக்ராஸ். என்னோட ஆப்பிள் மரம் வந்து என்ன ஆகாது, என்னோட இடத்துலேருந்து உன்னோட இடத்துல வந்து அது சாஞ்சிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஈட் த cones under the pines, I tell him. He only says good fence makes good neighbors. அவர் என்ன சொல்றாரு, என்னோட ஆப்பிள், அவரது வந்து பைன் ட்ரீயும் இவர் பொயட்டது ஆப்பிளும், அதனால என்னோட ஆப்பிள் மரம் வந்து உன்னோட இதில் சாஞ்சிட்டு அதில் இருக்கிற பைன் ஆப்பிளில் இருக்கிற அந்த கான்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நெய்பர் குட் ஃபென்ஸ் மேக்ஸ் ஏ குட் நெய்பர்ஸ். அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பார் அவர். சரிங்களா, இதுதான் இதனோட கொட்டேஷனே, இந்த பொயட்ரியோட கொட்டேஷனே. The neighbor has the pine garden, the poet has the apple orchard. His apple trees will never get across and eat the cones under the pine tree. But the neighbor says good fence make good neighbors. Our good fence makes good neighborsங்கிறது ஃபைனலாக லாஸ்ட் வரைக்குமே அதுதான் சொல்லிட்டு இருப்பாரு. The poet says that fence may be necessary if there are cows. There are no cows and so fence is not necessary. இங்கே நிறைய மாடுங்கள்லாம் வரும், அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த சோறு எழுப்பணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே தான் மாடுங்களே இல்லையே, அப்புறம் அது தேவையில்லையே அப்படிங்கிறாரு. Frost like to know what he would get benefits by building the wall and what lost by not having the wall. Some mysterious spirit of elves would not love the wall. The unknown person foes may be more than the elves. He want the neighbor to find out what it is. ஏன் நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்போ இது தேவையே இல்லையே அப்படின்னு அவர் சொல்றாரு. The neighbor is busy in carrying stone like has old stone savage armed. He many in darkness of ignorance. அவர் என்ன சொல்றதும் கேட்கல. அவர் வந்து நெய்பர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறார் அந்த கல் அடுக்கிறதுல. The darkness is not woods and shadow of trees. அந்த டார்க்னஸ் வந்து என்ன ஆகாது, அந்த மரத்துக்கு வந்து ட்ரீஸ்க்கு வந்து ஷேடோவாக நிற்காது. அதனால நமக்கு என்ன, அது காற்று கூட அந்த பக்கம் தாண்டி இந்த பக்கம் வராது இல்லைங்களா, அதுதான். பட் ஹீ இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பொயட்ஸ் லிபரல் ஃபிலாசபி. ஆனால் என்ன தான் சொன்னாலும் பொயட்ஸ் சொன்னாலும் அவர் வந்து கேட்கல. இவர் வந்து லிபரல் ஃபிலாசபி சொல்கிறாரு. ஹீ ரிப்பீட்ஸ் ஹிஸ் ஃபாதர் சேயிங் தட் குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் குட் நெய்பர். அவங்க அப்பா சொன்னாராமா, நல்ல சுற்றுப்புறங்கள் வேணும்னா நீ என்ன பண்ண, தடுப்பு சுவரை போட்டுக்க அப்படின்ட்டு. he will not go beyond his father saying and he likes having thought of it so well. So he says again, good friends make good neighbors. ஃபைனலாகவும் அவர் அதான் சொல்லுவார். The poet stands for liberalism but neighbor stands for practical life. இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, குட் ஃப்ரெண்ட்ஸ் மேக் குட் நெய்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இது எந்த போயமில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.